ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லாட்டி ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இதில் வைக்க போகிற ஃபில்லிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் நான் இங்கே 2 வாழைப்பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன், ஸோ நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோடது பெருசாக இருந்ததுன்னா 1 வாழைப்பழமே நீங்கள் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா கொலையாக வெந்துருச்சு. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்துலேயே ஆல்ரெடி இனிப்பு இருக்கிறதுனால அதுக்கு போதுமான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அந்த ஃபில்லிங் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை சப்பாத்தி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்கை நம்ம அந்த தேய்ச்சி வச்சுருந்ததில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணணும். நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் திக்னஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணிடலாம். இதை ரோல் பண்ணி வச்சுருந்ததை பாருங்கள், அந்த ஃபில்லிங் நடுவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் சென்டரில் அப்படின்னா ஒரு ஷேப் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறதையும் அது மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்ததை இப்போ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. ஃப்ளேம் ஹையாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் பிளாக் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு டர்ன் பண்ணி வேக விடலாம். ஸோ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.